Hello guys, welcome to Namma Ooru Tech. நான் தான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்பீக்கர் அன்பாக்சிங் பற்றி தாங்க. அதாவது அந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம டெஸ்க்டாப் லேப்டாப் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்பீக்கர் பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா F&D கம்பெனி. இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினப்போ 1200 சம்திங். அதாவது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட் ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான் F&D. ஓகேங்களா, வாங்கி இதை வந்து நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டேப் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இது வந்து உள்ளே இருக்கிற என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சேட்டலைட் ஸ்பீக்கர் தந்துருக்குறாங்க. ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊஃபர் ஒன்று தந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்ஸ் கேபிள் ஒயர் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம வந்து பாக்ஸ் எடுத்து கீழே வச்சுருவோம். ஓகேவா, இதுதாங்க இந்த ஸ்பீக்கரில் உள்ளே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சேட்டலைட் ஸ்பீக்கரு, அதெல்லாம் ஒரே ஒரு ஆக்ஸ் கேபிள் ஒன்று தந்துருக்குறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஊஃபரில் வந்து என்னென்ன பின்னாடி வந்து என்னென்ன போட்டிருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து எவ்வளோ அளவு பாஸ் வேணுமோ அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பட்டன் ஒன்று தந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ இன்புட் வந்து ஒன்று இருக்குது. அதாவது 2 இது, ஒன்று ஒயிட் கலர் ஒன்று ரெட் கலர் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட் இருக்குது. அதாவது இதில் வந்து 2 சேட்டலைட் ஸ்பீக்கர் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கான போட்டு தான் 2 இது தந்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஒன்று இருக்குது, பவர் ஆஃப் பட்டன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, பின்னாடி பார்க்குறது போனீங்கன்னா இவ்வளோ தான் மொத்தமாகவே இருக்குது. முன்னாடி அதே மாதிரி வந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட் இண்டிகேஷன் ஒன்று தந்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு LED லைட் ஒன்று தந்துருக்காங்க. இது ஆன் பண்ணிங்கனாலும் எப்பயுமே ஆன் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் ஒன்று தந்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கைக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே கரெக்டாக ஒன்று தந்துருக்குறாங்க. இதோட இண்டிகேஷன் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு குழி மாதிரி ஒரு மார்க் மாதிரி ஒரு இது தந்துருக்காங்க. அதுதான் உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து எவ்வளோ பாயிண்ட் இருக்குது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதோட மொத்த பவர் அவுட்புட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 வாட் அவுட்புட்டு. இதில் வந்து ஊஃபர் மட்டும் எவ்வளோ தருதுன்னு பார்த்தீங்கன்னா 7 வாட் தருதுங்க. இதே மாதிரி இது எவ்வளோன்னு தருவார் 2 வாட் தருது. ஓகேங்களா, இது மொத்தம் 4, இதில் ஒரு 7, மொத்தம் வந்து 11 வாட் அவுட்புட்டுங்க. இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1300 வருதுங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா அதுக்கான கனெக்ஷனான ஒயர் தான் இந்த ஆக்ஸ் கேபிள் தந்துருக்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஊஃபருக்கு பின்னாடி வந்து ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இது வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து இந்த பின் வந்து சொருகணும். வாங்க இப்போ இதை வந்து நம்ம இதை வந்து கனெக்ஷன் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஊஃபர்லேருந்து வர பவர் கேபிளை வந்து ஜஸ்ட் அதோட டேக் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து மெயின் பவர் சப்ளையில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து அங்கே மெயின் பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 சேட்டலைட் ஸ்பீக்கர் இருக்குங்களா. இதோட ஒயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா, இது ஆல்ரெடி இது பண்ணி தான் உங்களுக்கு தந்துருக்காங்க. ஜஸ்ட் இதை வந்து இதில் வந்து கனெக்ஷன் கொடுக்குறது தான் அந்த ஒயரில். இதுதான் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கான போர்ட்டு. ஆடியோ இன்புட்டுக்கான கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கிறது ரெட்லேயும் ஒயிட்டில் இருக்கிறது ஒயிட்லேயும் வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அதர் சைடில் இருக்கிற ஆக்ஸ் கேபிளை வந்து உங்கள் லேப்டாப் இந்த 5mm ஜாக் அதில் வந்து ப்ளக்இன் பண்ணிக்கோங்க. ஊஃபரில் இருக்க பின்னாடி இருக்கிற பவர் பட்டனை வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா, ஆன் பண்ண பின்னாடி இப்போ முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா ஓகேவா, இதான் பேக் கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கனெக்ஷன். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் பண்ணங்காட்டி இதில் வந்து LED லைட் வந்து ஆன் ஆகிடும். ஓகேவா, இது உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து லேப்டாப்பில் வந்து ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகுது. இது வந்து மியூசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பாஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி இருக்கும். அதை வந்து பின்னாடி நீங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஓகேவா, இதுதாங்க, அவ்வளோதாங்க ஸ்பீக்கரோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான்.
ஓகே, அவ்வளோதாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அன்பாக்சிங் வீடியோ. அதாவது ஸ்பீக்கரு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்லேயே கிடைக்கும். ஓகேங்களா? இதோட ரேஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1200 ருபீஸ்க்கு நான் வந்து பை பண்ணப்போ. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து பேஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, அதேமாதிரி ரொம்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஸ்பீக்கராக தான் நான் வந்து பார்க்குறேன். ஓகேவா? இது வந்து நீங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப் ரெண்டுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு மேலும் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கான பை லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க் கிளிக் பண்ணி நீங்களும் பை பண்ணிக்கோங்க. மேலே நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், வணக்கம்.